நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் அரை கப் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை நான் பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்திங்கன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்க்கலாம். நான் பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வறுத்துட்டு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு தொலியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது ஆறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ணணும். அரை கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இதுக்கு அரை கப் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சதும் இதை வடிகட்டி மாற்றி வச்சிடணும். வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும், எந்த ஒரு பாகுபதமும் வர வேண்டாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சதும் இதை வடிகட்டி மாற்றி வச்சிடலாம். இது இருக்கட்டும். இப்போ நம்ம வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அரை கப் வேர்க்கடலைக்கு 1/3 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். இப்போ கடலை மாவு சேர்த்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த வேர்க்கடலை, கடலை மாவு, அரிசி மாவு இது 3மே நல்லா ஃபைன் பவுட்ரு ஆயிடணும். இதில் ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். இப்போ இதை ஒரு பேனில் மாற்றிட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இந்த வேர்க்கடலையிலேருந்து நல்லா வாசனை வரணும். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணது. இதில் அரை கப் பால் சேர்க்கணும். பால் சேர்த்துட்டு இந்த பால்லையே நல்லா இது குக் ஆகி வரணும். இப்போ பால் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாவெல்லாம் நல்லா குக் ஆனதும் நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளை கரைசலை இதில் சேர்த்துடலாம். இப்போ வெள்ளை கரைசலை சேர்த்துட்டு இதில் 1 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்தோம்னா போதும். நமக்கு சூப்பராக அல்வா மாதிரி நல்லா திரண்டு வந்துடும். நம்ம இதில் வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நெய் இதுக்கு தேவைப்படாது. 1 ஸ்பூன் நெய் போதும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடக்கூடாது. இன்னுமே ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்தோம்னா இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வரும். இந்த மாதிரி நல்லா உருண்டு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஆஃப் பண்ணணும். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு நெய் தடவி வச்ச ஸ்டீல் பிளேட்டில் கொட்டி நல்லா செட் பண்ணிடணும். நல்லா நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். இப்போ இதை நல்லா சமப்படுத்தி கொடுத்துட்டு இது ஒரு அரை மணி நேரம் ஃபேனுக்கு கீழே ஆற வச்சா போதும். நமக்கு நல்ல சாஃப்டான ஸ்வீட் ரெடி ஆயிரும். இதை உங்களுக்கு உடனே கட் பண்ணணும்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சா போதும், நல்லா கெட்டியாயிரும். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஃபேனில் வச்சு ஆறுனதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். சூப்பரான சாஃப்டான ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிட்டு நல்ல ஒரு ஹெல்தியான ப்ரோட்டீன் ரிச்சான ஸ்வீட் ரெசிபி. நம்ம இதில் கடலை மாவும் வேர்க்கடலையும் தான் சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இந்த சாஃப்டான ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத